மீண்டும் வரவேற்கிறேன். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இணைந்து விளங்குபவர்கள் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். நம்மிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க. ஐயா, நான் உங்ககிட்ட இடைவெளிக்கு முன்பாக முன்வைத்த அந்த கேள்விதான். மருத்துவம் சார்ந்த படிப்புகள் வெளிநாடுகளுக்கு எந்த அளவிற்கு வாய்ப்பு உள்ளது, குறிப்பாக பெண்கள் அங்கே வெளிநாட்டுக்கு போகிறது எப்படி பார்க்கப்படுது? ஃபஸ்ட்டுங்க, வெளிநாட்டுக்கு போய் பெண்கள் தாராளமாக படிக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் யூரோப் ஸ்டடி சென்டர் சார்பாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழக மாணவர்கள் ஜார்ஜியா, அர்மீனியா, யுக்ரைன், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சைனாவில் போய் படிச்சுட்டு அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இன்றைக்கி மிகவும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடம். மருத்துவத்தை நம்பி அயல் நாடுகளுக்கு சென்று இந்த நாடுகளில் படித்து அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தது தான் மிச்சம். மிக மிக குறைவான, அதாவது 0.5% கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தேர்ச்சி அடையலை. இங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து எம்சிஏ கிளியர் பண்ணல. ஸோ அடிப்படையிலேயே தயவு செய்து தமிழக மாணவர்களாகட்டும், எந்த மாணவர்களாகட்டும், இந்த நாடுகளை தவிர்ப்பது நல்லது. பட் நீங்கள் அப்ராட் போய் நான் மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு பல்கலைக்கழகத்துலையும் 10 மாணவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. நுழைவுத் தேர்வு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் தயவு செய்து இந்த சைனா, யுக்ரைன், ஜார்ஜியா, அர்மீனியா, பிலிப்பைன்ஸை தவிர்க்கணும். இதனால் எந்த விதமான 1% பயன் கூட கிடையாது. மெடிக்கலை பொறுத்தளவு ஐரோப்பிய நாடுகளுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? அங்கே என்ன ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் படிக்கும் பொழுது, இந்த மற்ற நாடுகளுங்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் அல்லது வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்து இருக்குங்கிறப்ப, ஐரோப்பிய நாடுகளில் அதிலிருந்து என்ன மாற்றம் இருக்குது, என்ன எனக்கு கிடைக்க போகுங்கிற எதிர்பார்ப்பு மாணவர்களுக்கு கொடுக்கலாம்? முக்கியமாக 3 விதமான மாற்றங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற நாடுகள் நான் சொன்னக்கூடிய அந்த யுக்ரைன், சைனா, ஜார்ஜியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட. பட் ஐரோப்பிய நாடுகளில் 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். மினிமம் 75% மதிப்பெண் இருந்தால்தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும். இதர நாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45-50% எடுத்த மாணவன் கூட இன்றைக்கி மருத்துவம் படிக்கிறான். 50%மோ 60% எடுத்த மாணவனோ மாணவியோ மருத்துவம் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நிறைய ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாணவர்களுக்கு ராங் கைடன்ஸ் கொடுத்து அவங்க வாழ்க்கையை இன்றைக்கி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி உக்ரைன் வந்து ஐரோப்பிய நாடுகள் கிடையாது. ஐரோப்பிய யூனியன்ல இல்லை, ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் தான் இருக்கு. ஆமாம், ஐரோப்பிய கண்டன் கூட சொல்ல முடியாது. யூரோ ஏஷியன் கண்ட்ரிஸ் அதுங்கெல்லாம். ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளில் என்ன ப்ளஸ் இருக்குது? குறிப்பாக சோவியத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த ஐரோப்பிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இல்லைங்க, அதாவது இந்த ஐரோப்பியன் யூனியன், அதாவது ஷெங்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன் 26 நாடுகளின் கூட்டமைப்பு. இதில் என்னன்னா, கல்வியை அவர்கள் வியாபாரமாக்குவதில்லை. கல்வி வந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. அதனால மேக்ஸிமம் சப்சிடி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டணம், மருத்துவம் பயில்வதற்கு 7 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவாகும். ஜெயபிரகாஷ் ஐயா, இந்த மருத்துவ படிப்பை வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே வரும் பொழுது, இந்தியாவுக்கு வரும் பொழுது மீண்டும் ஒரு தேர்வை எழுதி கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த நிலைய மாணவர்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க? இந்த வாய்ப்புகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஐம் ரியலி ப்ரவுட். இன்றைக்கி அவரோட நிகழ்ச்சி செய்கிறது. அவர் 100% உண்மையை சொல்லியிருக்காரு. வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் ஓப்பனாக பேசினா தான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கல்வியை நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். என்றைக்குமே கல்வி ஒரு வியாபாரமாக இருக்கக்கூடாது. ஆலோசனை கொடுக்கும்போது வந்து உண்மையான ஆலோசனைகள், ஒருத்தருக்காக பெனிஃபிட்டுக்காக என்றைக்குமே ஆலோசனை கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி ஜேபி சாரும் பண்ணுறதில்ல, இவரும் பண்ணல. அதனால் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ரியலி ஹாப்பி. யூ கேவ் அ வெரி கரெக்ட் பிக்சர் ஆஃப் என்டையர் மெடிக்கல் எஜுகேஷன் அப்ராட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் அகைன். அதில் வந்து இன்னொன்று நான் சொன்ன வந்து இன்றைக்கி வந்து வெளியே இவர் சொன்ன மாதிரி வெளியே போயிட்டு இன்றைக்கி 54,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 54,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து who finished MBBS in abroad in those countries. இன்றைக்கி வந்து அந்த MCA எக்ஸாமில் 4 அட்டம்ப்ட்டும் எழுதி பாஸ் ஆகாமல் 55,000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் 27 வயசில் பார்த்தீங்கன்னா வெறும் 12th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், 100 பேரில் ஒருத்தர் ஆல்மோஸ்ட் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு எபிலிட்டி இருந்தால் போய் படிக்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு தான் இது பண்ணணும். என்றைக்குமே நல்லா அவர் சொன்ன மாதிரி 75 மார்க் மேலே இருக்கா, என்னால் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸில் அப்ராடில் வேர் தே ஹேவ் வெரி குட் ப்ராக்டிக்கல் லேர்னிங், நம்ம எம்சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் பண்ணுறது தப்பே கிடையாது. தேங்க்ஸ் சார். ஜெயபிரகாஷ் காந்தி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி ஜெயபிரகாஷ் ஐயா, உங்ககிட்ட நான் மீண்டும் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறேன். ஐயா கிட்ட வைத்த அதே விஷயம்தான். நம்ம ஏற்கனவே பேசின விஷயமும் கூட, பெண்களுக்கு பொறுத்தளவு வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், வெளியூருக்கு அல்லது மற்ற நகரங்களில் இருக்கவங்க சென்னைக்கோ பெங்களூருக்கோ அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேறு விதமாக பார்க்கப்படுகின்றது. அது ஒரு தயக்கம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது.
அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு அனுப்பணும், வெளிநாட்டு கல்வி அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற விஷயத்தை ஜெயபிரகாஷ் காந்தி எப்படி வலியுறுத்துவார்? இல்லை கண்டிப்பாக சார். நீங்கள் அது விடுங்க, வெளிநாடு இல்லை. நீங்கள் வந்து எனக்கெல்லாம் கவுன்சிலிங் வரும்போது சில பேர், நான் எங்கள் ஊர்லேயே காலேஜ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு நாங்கள் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டோம், இப்படிலாம் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மூட் தான் இருக்குது. நான் எப்போவுமே அந்த பேரண்ட்ஸை சொல்வேன், அதாவது நீங்கள் அப்போ செல்ஃபிஷாக இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க. அதுவும் பொண்ணுங்க என் கூட இருக்கணும், 4 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அது வரைக்கும் என் பொண்ணு என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து நிறைய பேரண்ட்ஸை சொல்வேன், யூஆர் ஒன்லி லுக்கிங் யுவர் செல்ஃபிஷ் சைட், யூஆர் நாட் லுக்கிங் அட் தி பேரண்ட்ஸ், சைல்ட்ஸ் கெரியர். நான் எப்பவுமே சொல்வேன், ஊர் முக்கியம் கிடையாது, வாழ்க்கை தான் முக்கியம், கெரியர் தான் முக்கியம். எங்கே வேணால் ஒரு நல்ல படிப்பு எந்த ஊரில் எந்த நாட்டில் கிடைச்சாலும் தைரியமாக அனுப்பலாம். என் பொண்ணு என் பையன் 2 பேருமே நான் ஃபாரின் அனுப்பிச்சேன். காரணம், அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட்ஸ் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. காரணம் வந்து அந்த வெளிநாட்டில் போய் அந்த எக்ஸ்போஷர், அந்த டெக்னிக்கல் அப்டேட் பண்ணனால இன்றைக்கி வெற்றிகரமாக இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட முடியும், உங்கள்கிட்ட அந்த ஃபினான்ஷியல் இது இருக்குது, அனுப்ப முடியும்னா ஆண்கள் என்ன பெண்கள் கூட தாராளமாக படிக்கலாம். நிறைய பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், வெரி வெரி சேஃப். இங்கே வந்து கல்ச்சுரல் சேஞ்ச் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. என் பொண்ணு இப்போ நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், பிகாஸ் என் பொண்ணு லண்டனில் படித்தா, she was absolutely safe. நிச்சயமாங்க ஐயா. ஸோ அதனால பெண்கள் வெளிநாட்டில் படிக்கல, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நிச்சயமாங்க ஐயா. எப்பொழுதுமே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவு ஒரு முற்போக்கான நாடுகள் தான். ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, சார் சொன்ன பாயிண்ட்டுக்குள்ள பணம் இருக்கவங்க தான் போகணும்னு இல்லை. 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கட்டண விகிதத்தில் ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன்ல எந்த ஒரு சாமானியனும் அயல் நாட்டுக்கு சென்று படிக்கலாம். இளநிலை, முதுகலை. நிச்சயமாங்க ஐயா. உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. இருவருமே மிகச்சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. இந்த அளவில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.